கிறிஸ்தலார் யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23 எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று கூறப்பட்டுள்ளது. இது என்ன அர்த்தம்னா, கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு கீழே உள்ள லைனில். எதனால் இப்படி கூறப்பட்டிருக்குன்னா, நம்ம திருவசனத்தை கேட்டுட்டு அதன்படி நம்ம செய்யாமல் நம்ம இருந்தோன்னா நம்மளுடைய சுபாவ முகம்னா கண்ணாடியில் நம்ம பார்ப்போம்ல, நம்மளுடைய அழகு எப்படி இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, கண்ணாடியிலே நாம் நிழலாட்டமாய் பார்க்கிறோன்னு சொல்லி. இப்போ கண்ணாடி எதுனா, கண்ணாடி நார்மல் கண்ணாடி கூட நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வெளியான அழகை தான் நம்ம பார்ப்போம், அப்படி தானே. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, திருவசனத்தை நம்ம கேட்டோம் அதன்படி செய்யலைன்னா அந்த கண்ணாடியில் பார்க்கலாம் நம்ம சமமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதனால் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, வேதம் தான் நமக்கு கண்ணாடின்னு சொல்லி ஆண்டவர் கற்று தருகிறார். வேதாகமம் எப்படி கண்ணாடியாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக விவரித்து காட்டுறது தான் வேதம். நம்ம இந்த தப்பு பண்ணோன்னா நீ இந்த தப்பு பண்ணணும்னு சொல்லி சுட்டி காட்டுறது தான் வேதம். நம்ம நார்மல் கண்ணாடிலாம் நம்ம ஃபேஸ் பார்ப்போம், ஃபேஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட சரி இது பவுடர் கூட இருக்குது, குறையா இருக்குது அப்படி பார்ப்போம்ல. அப்படி இருக்கிறத விட இது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்லி அழகாக சுட்டி காட்டி கூடியது தான் வேதம், ஒரு கண்ணாடி. அதே போல் என்ன இருக்குன்னா, நம்ம திருவசனம் வசனத்தை கேட்டுட்டு அதன்படி நம்ம செய்யாமல் இருந்தோம்னா வேதத்தில் நம்ம சுபாவ முகத்தை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஒப்பாக இருப்போமா. ஏன்னா அந்த நேரம் நமக்கு உறுத்தும், அதை அப்படியே தொடச்சுட்டு அப்படி போயிடுவோம். ஆனால் அதை நம்ம கை கொள்ள மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் கற்று தருகிறார். எனவே நம்ம வேதம் என்ற கண்ணாடியில் நம்ம அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அவர் அநேக காரியத்தை நமக்கு கற்று தருவார். அந்த கண்ணாடியின் மூலம் அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே வேதம் என்கிற கண்ணாடியில் நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து பேசுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.